வணக்கம் மக்களே, இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திக்கிறது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. என்க்ளைம் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம்னா என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்பு ஸ்டார்ட் அப்னா என்னடா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். உதாரணம், ஜிபே, ஃபோன்பே, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ரேபிடோ, ஜஸ்ட்ரெயில், ஸ்விக்கி, ஜொமோட்டோ இவங்க எல்லாமே ஸ்டார்ட் அப் நிறுவனம் தாங்க. ஒரு காலத்தில் நம்ம நெட் பேங்கிங், ஃபோன் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருந்தால், ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது 3 to 4 hours ஆகும். நம்ம சரியான நம்பர் தான் பணம் அனுப்புகிறோமான்றதை படித்தவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. தப்பாக போயிட்டுனா பணத்தை திரும்ப ரெக்கவரி பண்ண முடியாது என்ற மாதிரி நிறைய பேருக்கு பயம் ஆச்சு உணர்வும் இருந்தது. இதெல்லாம் போக்கி ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஜிபே, ஃபோன்பே என்ன பண்ணாங்க, ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி அழகாக பணம் அனுப்புகிற மெத்தடை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பெரிய ஸ்டார்ட் அப் நிறுவனமாக வளர்ந்துருக்காங்க. பெட்டி கடையில் கூட இன்றைக்கி QR கோட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த நிறுவனங்கள் தான் காரணம். சரிங்களா? ஸ்விக்கி, ஜொமோட்டோ மாதிரியான அப்ளிகேஷனில் வந்தாங்க. அவங்க ஒரு பிரியாணி கடைக்கு அதிகமான பிரியாணியை சேல் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்தாங்க. அந்த பக்கம் யூசருக்கு வீட்டுக்கு இருந்ததுக்கு ஒரு பிரியாணி போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஐடியா கொண்டு வந்து, ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா அவங்க ஸ்டார்ட் அப் நிறுவனம்ன்றதை பெயர் பெற்று பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய என்க்ளைமும் ஒரு வகையில் யூசருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது, வியாபாரிகளுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. ஃபண்டிங்கும் போது நிறைய நிறுவனங்கள் நிறைய விதமான ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஜிபே, ஃபோன்பே இவங்க எல்லாருக்குமே ஃபண்டிங் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஃபண்டிங்கு பெரிய நிறுவனம், பெரிய முதலாளிகிட்ட இருந்து அவங்க ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறோன்னு ப்ரெசென்ட் பண்ணி அது மூலியம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அந்த கம்பெனி பெரிய ப்ராஃபிட் பண்ணும்போது அதுக்கான லாபங்களை அந்த முதலீட்டாளருக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா கம்பெனிக்குமே இருக்குது. அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பணங்கள் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். நிறைய அந்த அப்ளிகேஷனில் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் என்க்ளைமும் அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். இதில் யூசருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு இன்வெஸ்டராகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் சாதாரண ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளையோ பையனோ ஹவுஸ் ஒய்ஃபோ எல்லாருமே நிறைய விதமான ஏர்னிங்ஸும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை இந்த அப்ளிகேஷனில் இந்த வீடியோவில் அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெளிவாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம பழையபடி நோட்லாம் கணக்கு எழுத தேவையில்லை. அதுக்கு நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்ளிகேஷன் என்க்ளைம் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல நம்ம பில்லை போட்டு எடுத்து வச்சு நம்ம என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். எங்கெங்கெல்லாம் செலவு பண்றோம் பில் இருக்கு இல்லையா, அந்த பில்லை நம்ம தூக்கி போடாம இதுல போட்டு எடுத்து வைக்கிறது மூலியமா இதுல ஒரு இன்பில்டா இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இப்போ மாசம் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், வண்டிக்கு எவ்வளோ என்ன போட்டிருக்கோம், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்றத தனித்தனியாக கேட்டகரியா நம்ம வந்து பார்த்துக்க முடியும். என்ன செலவு பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலாம். அப்படியா? ஆமா, அந்த வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சஜஷனாக சொல்லும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறோம் வச்சுக்கேன், வாரண்டின்னு ஒரு இருக்கும்ல, அந்த வாரண்டி முடியும் போது நமக்கு ரிமைண்டர் பண்ணும், அயன் பாக்ஸ் வாரண்டி முடிய போகுது. ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்க அயன் பாக்ஸ் வந்து ஒரு 150 வாட்ஸ் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த ஏஐக்கு தெரியும் நம்ம என்ன அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம், என்ன பிராண்ட் அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கோன்னு. அடுத்த முறை நீங்கள் அயன் பாக்ஸ் வாங்கும்போது இதை விட வாட்ஸ் கம்மியாகவும் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த அயன் பாக்ஸ் பேர் என்ன பிராண்டு, லோக்கலில் எந்த கடையில் கிடைக்குது உட்பட எல்லாமே சொல்லும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகை ஜாமான் வாங்குறது, காஸ்மெட்டிக் வாங்குறது, எல்லா பொருளையுமே சஜஷன் எது நல்லது கெட்டது அப்படின்றது எல்லா விதமான சஜஷன் இந்த ஏஐ சொல்லுமா. அப்ப நம்ம சாப்பிடுறது நல்லதா கெட்டதா அது எப்படிப்பா சொல்லும்? நம்ம எந்த பொருள் சாப்பிடுறோன்றது அந்த பில்லு மூலியமா தெரிஞ்சுக்குது இல்லையா. அப்ப ரெகுலரா நம்மள மானிட்டர் பண்ணிட்டு இந்த பொருளை சாப்பிட்டா நல்லது, இந்த பொருளை சாப்பிட்டா கெட்டதுன்ற சொல்றது மட்டும் இல்லாம அந்த நல்ல பொருள் எங்க கிடைக்கும், லோக்கல் மார்க்கெட்ல நம்ம நியர்பைல இருக்கிற கடையில எங்க கிடைக்கும்ன்றது அந்த கடையோட லொகேஷனும் சேர்த்து ஏஐ நமக்கு சொல்லும். சூப்பர் அப்பா. அப்பா இந்த ஆப்ல எப்படி பில்ல போட்டுன்னு சொல்லி தரீங்களா? கண்டிப்பாக சொல்லி தரேன்ச்சலாம். சரிப்பா. இதில் பில்லு அப்லோட் பண்ணுறதுக்கு அப்லோட் பில்ஸ்னு இருக்கு இல்லையா, சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஓகே கொடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த பில்லை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ராதா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பிஸ்னஸ் நேம் நான் டைப் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் டைப் பண்ணியிருக்கேன், பில் நம்பர் இருந்தால் பில் நம்பர் கொடுத்துக்குங்க, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுத்தீங்களோ கேஷ் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அது என்ன கேட்டகரின்றதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஃபுட்டுனா ஃபுட்டு, டெக்ஸ்டைல்னு சூஸ் பண்ணிவிட்டு அது ரெக்கமெண்ட்ன்ற வார்த்தையை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் பில் கொடுக்குறேன். எஸ் ஆன் கேட்குது, எஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் பில் அப்லோட் பண்ணுற மெத்தட். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேஷ் பேக்காக வந்தது மட்டும் 3568 ரூபா எனக்கு கேஷ் பேக்காக வந்திருக்கு. சூப்பரான பெனிஃபிட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்ன மூலயமா அவங்களும் நிறைய கேஷ் பேக் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கும் ஒரு நல்ல பேசிவ் இன்கம் வந்துட்டுருக்கு. இந்த பேசிவ் இன்கம் மினிமம் மாதம் 1 லட்ச ரூபாய் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நிறைய செயல்முறைகளை பயன்படுத்தி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கேஒய்சி அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி உங்களுடைய வேலட்லேருந்து பணத்தை எப்படி பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரால் பண்ணுறது எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி கூடுதலான வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளை பற்றி நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்டில் ஃபஸ்ட்டாக பிங்க் பண்ணியிருக்கேன். மேலும் தகவலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக சேட் பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் ஈஸியாக நம்ம மேலே வர முடியும் அப்படின்ற விஷயங்களை என்க்ளைமால் சாத்தியம் நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.